தண்டனை வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆனது. மரண தண்டனை கிடச்சிருக்கு அவளுக்கு. அந்த அந்த துக்கம் எங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த விதி இந்த தீர்ப்பு வந்து ഞങ്ങൾ ഭയങ്കര വേദനയിലായിരുന്നു. കടുത്ത മാനസിക വേദനയിലൂടെയാണ് കടന്നു പോകുന്നത്. ഓരോ ദിവസവും ഉരുകി പ്രാർത്ഥനയോടും ഒക്കെയാണ് കഴിഞ്ഞിരുന്നത്. கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இதே பகுதியை சேர்ந்த நாம் நிற்கக்கூடிய இந்த வீட்டில் உள்ள கல்லூரி மாணவரை காதலிப்பதற்காக கூறி வீட்டிற்கு அழைத்து அது பழுகல் பகுதியை சார்ந்த மாணவி கிரீஷ்மா கசாயத்தில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்திருந்தார். இது சம்பந்தமான வழக்கு விசாரணை கடந்த 2 ஆண்டுகளாக நெய்யாற்றின்கரை கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இன்று அதற்கான தீர்ப்பானது வெளியாகியுள்ளது. இந்த தீர்ப்பு அதாவது ஷாரோனின் பெற்றோர் எதிர்பார்த்தது போன்றே மரண தண்டனையை பஷீர், அதாவது நீதிபதி பஷீர் அறிவித்திருந்தார். இது எதிர்பார்த்ததுதான். மறைந்த ஷாரோனின் தாய்மாவன் நம்மளிடம் இருக்கிறார். வணக்கம். உங்கள் பையன் இப்போ இல்லை, ஆனால் அவன் இருந்திருந்தால் நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் அவனை வளர்த்துருக்கு எதிர்பார்த்துருப்பீங்க. இந்த கொலைக்கு காரணமாக இருந்தவர்களுடைய அந்த பொண்ணுக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தண்டனை வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆனது. மரண தண்டனை கிடச்சிருக்கு அவளுக்கு. எங்கள் பையன் இப்போ அந்த படிக்கும்போது ரொம்ப நல்லா படிச்சிருக்கிறாரு. அவன் ரேடியோலஜி, பிஎஸ்சி ரேடியோலஜிக்கு படிச்சிருக்காரு. இப்போ இருந்துன்னா இந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு மனிதனாய் രൂപപ്പെടുമായിരുന്നു. அந்த அந்த துக்கம் எங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த விதி இந்த தீர்ப்பு எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆனது. எங்களை சப்போர்ட் பண்ணிய கேரளா கவர்மெண்ட்டு, கேரளா போலீஸு, எங்கள் ப்ராசிக்யூட்டர் விஎஸ் வினீத் குமார் சாரு, அதை விட கேரள மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே உள்ள மக்கள் ரொம்ப ஆசைப்பட்டது. இவளுக்கு மரண தண்டனை கிடக்கிறதுக்காக அவங்க வேண்டி இருக்கிறது. அதனால் இந்த தீர்ப்பு எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியானது. அதாவது அனைவருடைய எதிர்பார்ப்புமாக இருந்த ஒரு தீர்ப்பு தற்போது இவங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது ரொம்ப ஆத்ம திருப்தியை கொடுக்கறதுங்கிறது தான் உங்களுடைய கருத்தாக இருக்குது. தற்போது அதை நம்முடைய மறைந்த மாணவன் ஷாரோனின் தாயார் இருக்கிற அவரிடம் கேட்போம். மேடம் வணக்கம். கடந்த 2 வருஷமாக நீங்கள் இந்த மாதிரி உங்கள் மகனை இழந்துட்டு ஒரு மனநிலையில் இருந்திருப்பீங்க. ஸோ என்ன மாதிரியான மனநிலையில் நீங்கள் இருந்தீங்க? இந்த தீர்ப்புங்கிறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? മകനെ നഷ്ടപ്പെട്ട ആ ദിവസം മുതൽ തന്നെ ഞങ്ങൾ ഭയങ്കര വേദനയിലായിരുന്നു. കടുത്ത മാനസിക വേദനയിലൂടെയാണ് കടന്നു പോകുന്നത്. ഓരോ ദിവസവും ഉരുകി പ്രാർത്ഥനയോടും ഒക്കെയാണ് കഴിഞ്ഞിരുന്നത്. പക്ഷേ ഞങ്ങൾ അത്രയ്ക്ക് സ്നേഹിച്ച് നെഞ്ചോട് ചേർത്ത് പിടിച്ച മക്കളാണ്. 2 മക്കളിലുമാണ് പ്രതീക്ഷ അർപ്പിച്ചത്. അവരെ നന്നായിട്ട് പഠിപ്പിച്ച് നല്ല ഭാവിയിലെത്തിക്കണം, അവർ നല്ലൊരു ജീവിതം, അതായിരുന്നു ഞങ്ങളുടെ സ്വപ്നം. ആ സ്വപ്നവും പ്രതീക്ഷയും എല്ലാം ഇല്ലാതായി. അവൾ കാരണം ഇല്ലാതായി. അവൾ അതിനെ തീർത്ത് കളഞ്ഞു. അപ്പോൾ ആ വേദനയിലും ഞാൻ ഒരിക്കൽ പ്രാർത്ഥിച്ചിരുന്നത് അവൾക്ക് വധശിക്ഷ കിട്ടണമെന്ന് ഞാൻ അന്ന് മുതൽ ഇന്ന് വരെയും പ്രാർത്ഥിച്ചിരുന്നത്. ആ പ്രാർത്ഥനയുടെ ഫലമാണ് ഇന്ന് വന്ന ഈ ശിക്ഷാവിധി. അതിന് ആദ്യമായി ഞാൻ ദൈവത്തിന് നന്ദി പറയുന്നു. ആ ദൈവത്തിൻ്റെ ആ ഇടപെടലിലാണ് നമ്മുടെ ബഹുമാനപ്പെട്ട ജഡ്ജിക്ക് ഈ ഒരു ശിക്ഷാവിധി നടപ്പിലാക്കുവാൻ ബഹുമാനപ്പെട്ട ജഡ്ജിക്ക് സാധിച്ചത്. അതിന് ബഹുമാനപ്പെട്ട ജഡ്ജിയോട് 1000 നന്ദി. പിന്നെ ഞങ്ങൾക്ക് ഒരുപാട് ജനങ്ങളുടെ പ്രാർത്ഥന ഉണ്ട്. എല്ലാ ജനങ്ങൾക്കും നന്ദി. പിന്നെ ഞങ്ങളുടെ കേസ് അന്വേഷണത്തിൻ്റെ ഭാഗമായി ക്രൈംബ്രാഞ്ച് പോലീസ് ഉദ്യോഗസ്ഥർ, പോലീസും പ്രോസിക്യൂട്ടറും കേരള ഗവൺമെൻറ്റും എല്ലാവരും ഞങ്ങൾക്ക് വളരെ സപ്പോർട്ടാണ്. പിന്നെ മീഡിയാസ് ஒப்பம் ഞങ്ങളോടൊപ്പം നിന്നു. எல்லாருக்கும் ഞങ്ങൾക്ക് நன்றி പറയുന്നു. அதாவது அவங்களுடைய ஒரே ஒரு 2 மகன்களை மிகவும் பாசத்துடன் வளர்த்து வந்ததாகவும் தங்களுடைய மகன்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டுதான் தாங்கள் வளர்த்து வந்ததாகவும் கூறுகின்றனர். அதே நேரத்தில் தங்களுடைய எதிர்காலமாக இருந்த இளைய மகன் தற்போது உயிரோடு இல்லாமல் இருப்பது அவர்களுக்கு மிகுந்த மனவேதனையும் வருத்தத்தையும் கொடுத்திருந்த நிலையில் அந்த கொலையை செய்த குற்றவாளிக்கு மிகப்பெரிய தண்டனையாக மரண தண்டனை கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் கடந்த 2 ஆண்டுகள்
நாட்களாக தாயார் காத்திருந்ததாக தெரிவித்துள்ளார். தற்போது அந்த எதிர்பார்ப்பிற்கு ஒரு விடையாக இந்த மரண தண்டனையை இன்று தீர்ப்பாக கொடுத்திருப்பது அவங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் அளிப்பதாகவும் கூறியுள்ளார். அதே நேரத்தில் இதற்கு கடவுள், அதாவது ஒரு கடவுளுடைய ரூபத்தில் தான் தற்போது இந்த தீர்ப்பை அந்த நீதிபதி வழங்கியதாகவும் அவர் நம்மளுடைய தெரிவித்திருக்கிறார். உதவி புரிந்த அனைத்து தரப்பு காவல்துறை அதிகாரிகள், நீதிமன்றத்தில் சிறப்பாக வாதாடிய அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் மற்றும் அதற்காக போராடிய அனைத்து தரப்பு பத்திரிகை ஊடகங்களுக்கு அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.